அமித்ஷா மோடி ஏன் ஆதரிக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு, அமித்ஷா மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் தேசம் பாதுகாப்பாக இருக்குது. இங்க ஒருத்தன் குண்டு வச்சானா அடுத்த நிமிஷம் அமித்ஷா அவனை அழிச்சிருவாரு, குண்டு வைக்கணும்னு நினைச்சாலே அழிச்சிருவாரு. எப்படி நம்ம விஜய் சொல்லுவார் இல்லையா மதுரை படத்துல, நீ என் கையை வெட்டணும்னு நினைச்சாலே உங்க கழுத்தை வெட்டிடுவேன்டா நான். அந்த மாதிரி ஒரு டைலாக் பேசிக்கிட்டே இருக்கான். பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 500 மீட்டர் தான் டம்முன்னு குண்டு வெடிக்குது. ये मोदी की सरकार है, मोदी की सरकार में हर डिपार्टमेंट को ये दे दिया गया है, अलर्ट कर दिया गया है कि अब इस तरह का कोई घटना नहीं होगा। कोई भी अगर आता है बम फोड़ने के लिए तो वहीं बॉर्डर पर ही उसको खलास कर दिया जाता है। என்ன பண்ண வயர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும், நான் இன்னும் முழுசா அவங்களுக்கு வந்து, ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் நிறைய வெளியிட்டு இருக்காங்க. வயர் என்ன பண்றாங்கன்னா, இவர்கள் எந்தெந்த விஷயத்துல இருந்து பொய் செய்திகளை பரப்பாங்கன்னு தெரிஞ்சு அதற்கு ஏற்றாற் போல் களத்தில் இருக்கும் செய்திகளை அவங்க உடனுக்குடன் வெளியிடறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, நேரா பிளைட் ஏறி பூட்டான் போறாரு. அந்த பூட்டான் போறதை கூட அவர் அறிவிக்கிறத பாருங்க. ஒரு பிரதமர் ஒரு துக்க நிகழ்வு நடந்திருக்கு, சிரிச்சுட்டு டாடா கட்டிட்டு ஒரு போட்டோவை போடுறாரு ட்விட்டர்ல. இந்த போட்டோ ஷூட் பிஆருக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருங்க, எல்லாத்திலையும் நான் வந்தா எப்படி ஆக்ட் பண்ணணும்னு சொல்லுங்க. ஏன்னா யாராச்சும் ஒருத்தர் உணர்ச்சி பெருக்கத்துல ஸ்டெர்லைட் விஷயத்துக்கு ரஜினி போனப்ப யாரு நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேட்கற மாதிரி எவனா ஒருத்தன் கேட்டு விட்டான் அப்படின்னா, நான் போய் அழகா போஸ் கொடுக்குறேன். அந்த போஸ் எல்லாம் பாருங்க, அவர் தலையில கை வச்சிருப்பாரு, அவர் வந்து கையை தொட்டு பாக்குற மாதிரி எல்லா போஸ்ட்லயும் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போனா எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து